உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், கவனிங்க. நீங்க வாய் திறந்து கேட்டாலும் உங்களுக்கு பரிசுத்தாவின் நிறைவு கிடைக்கும். காது கொடுத்து கேட்டாலும் அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கும். வசனம் ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. இன்று என் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால் நான் சொல்ல போகிற ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு வந்து சேரும். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும். அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களே, உங்களுக்கு ஒரு அழைப்பு. நீங்க கேட்கிற விதத்தை குறித்து கவனமா இருங்க. ஒரு மனுஷன் கேட்டுட்டே இருக்கிறான், அவனால நடக்க முடியாது. வசனம் சொல்லுது, நடக்க முடியாத அந்த மனுஷன், அவனுக்கு இருக்கிற பெரிய பலனே கேட்கிறது, ஒரு கேர் பண்றது, பார்க்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனமாய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மனுஷன் கவனமா கேட்டுட்டு இருக்கிறான். யார? பவுலை பார்த்துட்டு இருக்கும்போது பவுல் அந்த மனுஷனை பார்த்தவனே ஒன்னு புரியுது. ஆவியானவர் இடைபடுகிறார். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து நலம் பெறும் நம்பிக்கை அவனிடத்தில் உண்டு என்று அவன் கண்டுகொண்டான். அவங்க தீவிரத்தை பாருங்களேன். கேட்கும்போது வசனத்தை கேட்கறதுக்கு அவ்வளவு தீவிரப்பட்டானா. ஒரு காலும் அவனுக்கு நடக்கல. ஆனா இது ஒரு காலமும் நடக்காத ஒரு காரியம் தான். ஆனா கேட்ட விதம் இருக்குல்ல, வசனம் சொல்லுது, நீ எழுந்து காலை ஊன்றி நில்லு. நீங்கள் தேவன் மேல வாஞ்சியா இருந்தால், கேட்கிற விதத்துல தீவிரமா இருந்தா, கர்த்தரை துதிக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு பரிசுத்தாவின் நிறைவு கிடைக்கும்.